குளிக்கணும். க்ளோஸ் வச்சுக்க சோப்பு போட்டு குளிப்பீங்க. ஏன் அது கை தவறி இப்படி சோப்பு இப்படி போடும்போது சொலக்குன்னு போய் விழுந்தா. அப்ப இன்னொரு சோப்பு அங்க உள்ள இருந்தது பாத்தீங்க, அதே சோப்பு. அது ரெண்டாவது அந்த சோப்பையா எடுத்து உள்ள க்ளோசர் கிடக்க சோப்பையா எடுத்து தேய்ப்பாங்க. ரெண்டாவது புது சோப்பை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு அதில் வச்சிருப்பாங்க. என்ன இப்போ என்ன காசு உங்களுக்கு சும்மா வருது. ஒன்ன தூக்கி க்ளோசெட்ல போட்டுட்டு அடுத்தத ஓடி வந்து எடுத்துட்டு போறதுக்கு. யா இப்போ என்ன இப்போ ஒரு சோப்பு 30 ரூபாய் சோப்புக்கு தான் கலஞ்சிட்டே இருக்கீங்க. 30 ரூபாய் 1 ரூபாய்னா 1 ரூபாய் தான். அது காசு. சரி தூக்கி போடுவீங்களா இல்லன்னா தூக்கிட்டு வருவீங்களா? இப்போ ஒரு சோப்பு இருக்கதானே செய்யும். 2 சோப்பு இருக்கு. ஒரு சோப்பு க்ளோசெட்ல போயிட்டு இன்னொரு சோப்பு நான் கரெக்ட்டா இருக்கா இல்லையா? க்ளோசெட்ல போச்சு. ஐயோ மக்களே நான் சொன்னா நீ வருத்தப்படுவா. பாத்துக்க. குளிச்சா அன்னைக்கு? குளிச்சேன். சோப்பு போட்டியா? போட்டேன். வேற எந்த சோப்பு வச்சு போட்டா? அதுல இருக்க சோப்பு வச்சு தானே போட்டா? நான் முத சோப்பு போடும்போது டப்புனு முத சோப்பு உள்ள போய் விழுந்து சரி அதை கை விட்டு எடுக்கண்டாமேன்னு பார்த்தேன். ரெண்டாவது சோப்பை எடுத்து ரெண்டாவது தேய்க்க ரெண்டாவது அது க்ளோசெட்டுக்கு விழும். நான் என்ன செய்வேன்? பேயில போமா இலை வேற வழி இல்லை எனக்கு. வேற வீட்டுல 2 சோப்பு தான் இருக்கு. இன்னொரு நீ 2 சோப்பும் போச்சுன்னா நீ குப்பரம் சாமியாண்டா அட்வான்ஸ் பண்ணி ரெண்டாவது உள்ள ரெண்டாவது உள்ள சோப்பு எடுத்து மேல வச்சு போய் அவ்வளவுதான். செத்த பையல அறிவுக்கு அறிவிட்ட பையல அதே நான் தேய்ச்சி